கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கான சாட்சியும் காட்சியும் நேர பகுதியில் உங்களோட ஆண்டவர் செய்த சாட்சிகளை பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். அக்காலத்துல இயேசு வாழ்ந்த காலத்துல கலிலேயாவில் உள்ள கானா ஊரில் கல்யாணத்துக்கு இயேசுவும் அவருடைய தாயாரும் சீஷர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த திருமணத்துல ஒரு குறைவு வந்தது. திராட்சை ரசம் குறைவுபட்டது. திராட்சை ரசம் குறைவுபட்ட பொழுது இயேசுவின் தாயாரிடத்துல வந்து சொன்னார்கள். இயேசு தாயார் உடனே போய் இயேசுவின் இடத்துல போய் திராட்சை ரசம் குறைவுபட்டதை சொன்னார்கள். அப்பொழுது இயேசு அந்த இடத்துல என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை என்று சொன்னார். அப்பொழுது மரியாள் வேலைக்காரர்களை பார்த்து அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. அப்புறம் இயேசு இடத்துல அந்த வேலைக்காரர்கள் வந்து என்ன செய்யணும் என்று கேட்டபோது இயேசு 6 கற்சாடிகளில் தண்ணீரை நிரப்ப சொன்னார். அந்த தண்ணீரை அவர் ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வதித்த தண்ணீரை கொண்டு வந்து பந்தி விசாரிக்கிறவங்க இடத்துல போய் கொடுக்கும் பொழுது அந்த திராட்சை ரசம் முந்தின திராட்சை ரசத்தை விட பிந்தின திராட்சை ரசம் மிக சுவையுடையதா இருந்தது. இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயா உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். ஆம் பிரியமானவர்களே, மரியாள் இயேசுவை தேவகுமாரன் என்று அறிவார். அதனால்தான் மரியாள் கல்யாணத்துல திராட்சை ரசம் குறைவுபட்ட போது இயேசுவோட உதவியை நாடினார். உங்க வாழ்க்கையிலே குறைவுகள் மாறணும்னா நீங்க இயேசுவோட உதவியை நாடும் பொழுது, இயேசுவோட வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னா அவர் எல்லாவற்றையும் அறிந்த தேவன். அவர் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில ஏற்ற காலத்துல ஏற்ற வேளையில அற்புதங்களை செய்ய வல்லவரா இருக்கிறார். மரியாள் வேலைக்காரர்களை இயேசுவின் சொற்படி கேட்டு நடக்க சொல்கிறார். அவர்கள் இயேசுவோட சொன்னபடி கீழ்ப்படிந்தார்கள். நாமும் இயேசு சொன்னபடி கீழ்ப்படிந்து நடந்து அவரை விசுவாசிக்கும் போது நம் வாழ்க்கையிலும் அவர் அற்புதங்களை செய்ய வல்லவரா இருக்கிறார். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினது போல நம் வெறுமையான வாழ்க்கையிலும் குறைவுள்ள வாழ்க்கையும் அவர் நிறைவுள்ள வாழ்க்கையாய், நிறமுள்ளதாய், மனமுள்ளதாய், சுவை நிறைந்த வாழ்க்கையாய் அவர் மாற்ற வல்லவரா இருக்கிறார். தம் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆனால் உங்க வாழ்க்கையில என்ன குறைவுகள் இருந்து சோர்ந்து போகாம சோர்ந்த முகமா இருக்காதீங்க. ஆண்டவரை நோக்கி குடும்பமா ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் உங்க வாழ்க்கையில உள்ள குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கி உங்களை சந்தோஷமாய் மாற்றுவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.